ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, அப்யூஸ் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எடுக்க வேண்டிய ப்ரிகாஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஒரு கேஸ் நடக்குது அப்படின்னா அந்த கேஸ்க்காக ஜஸ்டிஸ் பற்றி பேசுகிறாங்க. இனிமேல் நீங்கள்லாம் ப்ரொடெக்டிவாக இருங்க அப்படின்னு பற்றி பேசுகிறாங்க. பட் பேசுகிறவங்க வந்துட்டு ரொம்ப சூப்பராக அழகாக பேசுகிறாங்க. பட் அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் என்ன, முன்னாடி நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொசைட்டியில் யாருமே பேசுகிறதில்ல. என்ன சொல்கிறாங்க, ஒன்று பையனை குறை சொல்லுவாங்க, இல்லைன்னா பெண்ணை குறை சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு நம்ம வந்துட்டு சொல்லி தரதில்லை என்னென்ன பண்ணணும், ஒரு கேர்ளாக இருந்து நீ என்னென்ன பண்ணணும், ஒரு பாயாக இருந்து என்னெல்லாம் பண்ணணும், இல்லை போத் ஜென்டருக்குமே ஜென்ரலாக இருக்க கண்டிஷன்ஸை வந்து நம்ம யாருக்குமே குழந்தைங்களுக்கு சொல்லித்தரதில்லை. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு அவேர்னஸாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி நினச்சி இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, யார் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு நீங்கள் யார், ஸோ நீங்கள் யார், உங்கள் டேலண்ட் வந்துட்டு உங்களுடைய டீச்சர்ஸ்க்கு தெரியும், உங்கள் பேரண்ட்ஸ்க்கு தெரியும், உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே உங்களை பற்றி வந்துட்டு தெரியும். ஆனால் உங்களோட கேரக்டர் என்ன, நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்ட குணமுள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதோட ஸ்ட்ரென்த்தும் இருக்குது, அதோட வீக்னஸும் இருக்குது. ஸோ முக்கியமாக ஸ்ட்ரென்த்தை காட்டிலும் நீங்கள் வீக்னஸ்க்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ என்னோடய வீக்னஸ் என்ன, நான் எந்த இடத்துல நான் குறைவாக இருக்கேன், நான் ரொம்ப சிரிக்கிறேனா, நான் ரொம்ப பேசுகிறேனா, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேனா, இல்லை எது மற்றவங்களை வந்து என்கிட்ட வந்து அப்யூஸ் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட என்ன வீக்னஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதை நீங்கள் வந்துட்டு சரிப்படுத்தணும். ஸோ அது மூலியமாக என்ன ஆகும்னா, நீங்கள் அப்யூஸ் பண்ணுறவங்க கிட்ட இருந்து அப்யூஸராக மாறாமல் இருக்கிறதுக்கு அது வந்து ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்டவங்க, உங்களோட வீக்னஸ் என்ன, உங்களோட வீக்னஸ் என்னன்னு அறிஞ்சு நீங்கள் அதை வந்து என்ன செய்யலான்னா, இல்லை நான் இப்படி இருக்கக்கூடாது, அதுக்கான என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் வந்து எடுத்து அதுக்கான வழிகளை நீங்கள் பார்க்கணும். ஸோ வீக்னஸ் என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு ஹிடன் திங் தட் இஸ் இன்சைட் அன் இண்டிவிஜுவல். அது வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்குள்ளே இருக்கிறது. அது யாராலையும் பார்க்க மட்டும்தான், க்ளோஸாக யார் உங்கள் கூட பழகுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் உங்களோட வீக்னஸ் என்னங்க தெரியும். ஸோ க்ளோஸாக யார் இருப்பாங்க, உங்கள் அப்பா இருப்பாங்க, உங்கள் அம்மா இருப்பாங்க, அதை தாண்டி கல்யாணமான உங்களோட ஸ்பவுஸ் இருப்பாங்க, இல்லைனா உங்கள் சிப்ளிங்ஸ் இருப்பாங்க. ஸோ இது தான் இவங்களுக்கு மட்டும்தான், இவங்க தான் உங்களோட க்ளோஸ் சர்க்கிள். இந்த க்ளோஸ் சர்க்கிளை தாண்டி வேறு யாருக்குமே உங்களோட வீக்னஸ் தெரியாது. ஸோ இந்த மாதிரி வீக்னஸ் இவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக பெற்றோர்கள் வந்து உங்களோட குழந்தைங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம், இதுதான் உன்னோட வீக்னஸ், நீ இது கரெக்ட் பண்ணிக்கோ, நீ இதை வந்துட்டு சரிப்படுத்திக்கோ, இது நீ இப்படி பண்ணினா உன்னோட ஃப்யூச்சருக்கு பாதிக்கப்படும் கண்டிப்பாக நீங்கள் எடுத்து சொல்லும் போது பிள்ளைகளாகிய நம்ம அதை கேட்டோன்னா நீங்கள் ப்ரொடெக்டிவாக இருந்துப்பீங்க. இல்லை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தவறான வழியில் நீங்கள் போகும்போது கண்டிப்பாக மாட்டிக்கொள்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு. கம்ஃபர்ட் ஜோனை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. கம்ஃபர்ட் ஜோன்னா என்னென்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் சரி, இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும் சரி, நீங்கள் நம்பக்கூடிய ஆட்கள் யார். ஸோ உங்களுக்கு சில டைம் ஃபேமிலி செட் ஆகாமல் இருக்கலாம், இல்லை எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப செட் ஆகுற மாதிரி இருக்கலாம். ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை நீங்கள் நல்லா ஸ்ட்ராங் படுத்திக்கணும். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ராங் படுத்தும் போது உங்களுடைய வீக்னஸ் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் அந்த உங்களுடைய வீக்னஸ் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் அந்த வீக்னஸ் தெரிஞ்சதுக்கப்புறமா அவங்க ஓடிடக்கூடாது. ஸோ உங்களோட வீக்னஸ் தெரிஞ்சவங்க கூட யார் இருக்காங்க அப்படின்னு இருக்கிற அந்த சர்க்கிளை நீங்கள் வந்து ஸ்ட்ராங் படுத்திக்கோங்க. பெஸ்ட்டு நான் என்ன ப்ரிஃபர் பண்ணேன்னா, ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் அப்பாவாகட்டும் சரி, உங்கள் அம்மா, உங்கள் கூட இருக்கிறவங்க யாருமே வந்துட்டு உங்கள் வீக்னஸ் தெரிஞ்சு யாரும் ஓடிட மாட்டாங்க. ஒன்லி த ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்துட்டு ஓடுவாங்க. பட் இந்த காலத்தில் ஜென்யூன் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க கூட வந்துட்டு ஸ்டே பேக் பண்ணி உங்களை வந்துட்டு வெளியில் வர்றதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்க பீப்புள்கிட்ட வந்து உங்களோட வீக்னஸை நீங்கள் சொல்லி உங்களை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ராங் படுத்திக்கலாம். அவங்க நிறையா ஐடியாஸ் கொடுப்பாங்க. இல்லை நீ இந்த மாதிரி வழிகள், வேறு வழிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்துட்டு என்ன பண்ணோன்னா உங்களை இன்னும் ஸ்ட்ராங் படுத்தும், அப்யூசஸ்லேருந்து உங்களை வந்துட்டு இன்னும் வெளியில் கொண்டு வரும்னு நான் சொல்கிறேன். இருக்கிற அந்த குறைகளை வந்து அவங்க நீக்கி, ஓகே நீ இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்க, நீ இந்த இடத்துல சரி பண்ணிட்டேன்னா உனக்கு யாரும்
இனிமேல் அடுத்து பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. சரியா? கான்வர்சேஷனை வந்துட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து ஆல் ஆஃப் அ சடனாக நடக்கிறது கிடையாது. சரியா? அப்யூஸ் அப்படிங்கிறது வந்துட்டு திடீர்னு டக்குன்னு ஒரு கான்வர்சேஷன் வருது, டக்குன்னு எல்லாம் நடக்குது அப்படிங்கிற நம்ம வந்துட்டு சொல்லவே மாட்டோம். ஃபஸ்ட்டு வந்து யார் மூலியமா வரலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சவங்க மூலியமாக தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் சரி, ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும் சரி, இல்லை நம்ம கூட வேலை பார்க்குற கொலீக் ஆகட்டும் சரி, இல்லை காலேஜில் இருக்க மேட்ஸாக இருக்கட்டும் சரி, இவங்க மூலியமாக தான் நமக்கு வரும். இல்லையா நம்ம இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ வந்துட்டு நம்ம இருக்கும்போது தேவையில்லாதவங்க நமக்கு ரெக்வெஸ்ட் கொடுத்து நம்ம தேவையில்லாமல் அவங்க ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணி நம்ம போகிறது மூலிமா நமக்கு அப்யூசஸ் நடக்கலாம். ஸோ அது நமக்கு தேவையில்லாதது. அதனால் யார்கிட்ட நம்ம எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எந்த பர்சன் ஆகட்டும் சரி, கேர்ள் ஆகட்டும் சரி, ஒரு பாய் ஆகட்டும் சரி, உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுப்பாங்க. நீங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க உங்ககிட்ட வந்துட்டு பேச வருவாங்க. உங்களை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, உங்களை பற்றி உங்களோட வீக்னஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு அவங்கக்கிட்ட பேசி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க என்ன செய்வாங்கன்னா பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ தட் இஸ் த பேஸ்மெண்ட். நீங்கள் வந்துட்டு ஒரு பர்சன் உங்ககிட்ட க்ளோஸ் ஆகுறாங்க, தேவையில்லாமல் பேசுகிறதுக்கு கண்டிப்பாக அவங்க அடித்தளம் போடுறாங்க அப்படின்னு உங்களுக்கு சென்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா இட்ஸ் வெல் அண்ட் கிரேட். கண்டிப்பாக அவங்கள விட்டு ஓடிடுங்க. இல்லை என்னால் சென்ஸ் பண்ண முடியல அப்படிங்கும்போது யூ ஹேவ் டு ப்ரிகாட் யுவர் செல்ஃப். எப்படிலான்னா அவங்கக்கிட்ட நீங்கள் டெய்லி கான்வர்சேஷன்ஸ் வைக்கிறது ஸ்டாப் பண்ணுங்கள். என்னைக்காவது ஒரு நாள் பேசுகிறது ஓகே, பட் டெய்லி கான்வர்சேஷன் வைக்கிறத ஸ்டாப் பண்ணிவிடுங்க. தேவையில்லாமல் உங்களோட பர்சனல் மேட்டர்ஸை நீங்கள் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. முக்கியமாக ஃபோட்டோஸை ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் காலேஜில் எடுத்த ஃபோட்டோஸ் ஏதாவது ரொம்ப அழகாக இருந்ததுன்னா உங்களோட ஃபோட்டோஸை மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. அது என்னைக்கு இருந்தாலும் ஆபத்தில் போய் முடியும். ஸோ ஃபோட்டோஸை நீங்கள் வந்துட்டு நார்மல் பிக்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ண கான்வர்சேஷன்ஸை வந்துட்டு பேசும்போது அவங்க என்ன செய்வாங்க, செக் பண்ணுவாங்க. ஸோ எந்த பர்சன், ஒரு கேர்ள் ஆகட்டும் சரி, ஒரு பாய் ஆகட்டும் சரி, உங்ககிட்ட அப்யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, நீ எப்படிப்பட்ட ஒரு பர்சன் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. உங்ககிட்ட மூவ் பண்ணலாமா அப்படிங்கிறது பார்ப்பாங்க. அவங்களோட தரத்தை வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா, தே ஜஸ்ட் வெயிட் யூ. ஓகே, நீ எப்பேற்பட்ட தரமுள்ள பிள்ளை, உங்ககிட்ட பேசினா அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க செக் பண்ணி அதுக்கப்புறம் போவாங்க. ஸோ இப்படின்னா நடக்கக்கூடிய ஒரு சொசைட்டியில் நம்ம எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு நான் கன்க்ளூஷனாக நான் சொல்கிறேன். என்னென்னா, யாரையும் நீங்கள் பிலீவ் பண்ணாதீங்க. உங்கள் அப்பா, அம்மா, அக்கா, தம்பி, தங்கச்சி, உன்னோட க்ளோஸ்டு, அதாவது ரொம்ப வருஷமாக தெரிகிற அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிளை தாண்டி புதுசாக ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா யாரையும் நம்பி எதையும் சொல்லாதீங்க. எங்கள் வீட்டில் அப்படி, எங்கள் அப்பா அம்மா அப்படி, எங்கள் அக்கா அப்படி, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அவங்க வந்து உன் ஃபேமிலியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு மேபி தே கேன் டூ வாட் எவர் தே வாண்ட். ஸோ அது ஒன்று பண்ணாதீங்க. நெக்ஸ்ட், ஃபோட்டோஸ் யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. தட் இஸ் வெரி வெரி டேஞ்சர். அதை வச்சு என்னன்னாலும் இப்போ ஏஐ வந்துருச்சு, சாட் ஜிபிடி வந்துருச்சு, ஜெமினி வந்துருச்சு, அதில் நம்ம என்னன்னாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ தயவு உங்களோட திங்ஸ் வந்துட்டு எப்பயுமே ப்ரைவேட்டாக சேஃபாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணாலும் உங்களோட அப்பா கிட்டேயோ உங்கள் அம்மா கிட்டேயோ இல்லை உங்ககிட்ட யார் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்களை உட்காந்து பேசி அவங்களுக்கான ஸ்பேஸை வந்துட்டு டைம் கொடுங்க. ஸோ இந்த காலத்தில் நிறைய பெற்றோர்கள் வந்து அவங்களோட பிள்ளைங்களுக்காக ஸ்பேஸ் வந்துட்டு அவங்க க்ரியேட் பண்ணுறது கிடையாது. ஐடிக்கு போகிறாங்க, சீக்கிரமாக வர்றதில்லை வீட்டுக்கு. ஸோ பிள்ளைங்களும் அவங்க அப்பா கிட்டேயோ அவங்க அம்மா கிட்டேயோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது முடியறதில்ல. ஸோ பிள்ளைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குன்னு உட்காந்து டெய்லி இன்றைக்கி ஸ்கூலில் என்ன நடந்துச்சு, இன்றைக்கி ஆட்டோவில் போகிறாங்களா, ஆட்டோவில் இன்றைக்கி எப்படி இருந்துச்சு, சேஃபாக போயிட்டு வந்தியா, இல்லை நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களோட சேஃப்டி இஸ் ரியலி இம்பார்ட்டண்ட் இந்த மாதிரி நாட்களில். ஸோ உங்களோட எல்லா சேஃப்டிக்கும் நீங்கள் கண்டிப்பாக ப்ரிகாஷன்ஸ் எடுத்தாகணும். இந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, நீங்கள் ஸ்கூலில் இப்போ படிக்கிற எல்லா பிள்ளைங்களுமே ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக சேஃபாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அப்யூஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம எப்படி ப்ரொடெக்டிவாக இருக்கலாம், நம்ம எப்படி இன்னும் ஸ்டேபிள் படுத்திக்கலாம், அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணணும், இன்னும் அதை எப்படி நம்ம அந்த ட்ராமாஸ்லாம் நீங்கள் இன்னும் இருந்தீங்கன்னா அதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. வில் மீட் யூ இன் another வீடியோ. பாய்.